மக்களே, பிக் பாஸோட லைவ்ல வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. மாயா, ரவீனா அண்ட் நிக்சன் மற்றும் பூர்ணிமாக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போது வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க அர்ச்சனாவ. அப்படி என்ன நடந்தது அப்படின்றதான் பார்க்க போறோம். அர்ச்சனா வந்து இன்னைக்கு ஹெட் மசாஜ் போயிட்டு இருக்குல்ல, என்ன பண்ணிட்டாங்க லேட்டா தான் எல்லாரும் ஃப்ரைடே லீவுன்றதால எப்போ வேணாலும் எழுந்துக்கலாம். லேட்டா எழுந்து வந்து எல்லாம் பிரெட்ல வந்து ரோஸ்ட் பண்ணிக்கின்னு இது பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்து என்ன பண்ணிட்டாங்க, கார்டன் ஏரியால பூர்ணிமா, மாயா உட்காந்துட்டு இருக்க டைம்ல வந்து சொல்றாங்க, பூர்ணிமா நீங்க அந்த பிரெட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கினா நான் எனக்கு ரோஸ்ட் பண்ணிப்பேன், எனக்கு நான் போட்டுப்பேன் அப்படின்றத சொன்னாங்க. உடனே வந்து மாயா சிரிச்சிட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு அவங்கவுங்க நிறைய பேர் வந்து ஒன்றா சேர்ந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கிச்சனில் நடந்துட்டு இருக்கு. இப்போது எது அவங்களுக்கு தேவையோ, அர்ச்சனாவுக்கு அது தேவைன்னா அர்ச்சனாவே தானே போய் ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது அவங்களுக்கு தேவையானது அவங்களே தானே வேலை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பேசிக் திங். ஓகேவா? அவங்களுக்கு தேவையானது அவங்க பண்ண வேண்டியது ஒரு பேசிக் திங். அதை வந்து பூர்ணிமா நீங்கள் எடுத்து வச்சிருங்க, நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அங்கே இருக்குது. இல்லைனா ஓகே, எனக்கு அது மட்டும் தனியாக வச்சிருங்க அப்படின்றது ஓகே. பட் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து பல இடத்துல வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை வந்து மற்றவங்க எல்லாத்தையும், இப்போ ஒரு இடத்துல போய் கிச்சன்னா அந்த கிச்சனில் குக் பண்ணுற ஏரியாத்தில் மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அர்ச்சனா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை மீன் பண்ணி தான் அங்கே அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் மாயா சிரிச்சது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் மசாஜை பற்றியும் சொல்லிடுறாங்க. என்னது ஹெட் மசாஜ் இப்படி பண்ணுறாங்களே, எதுக்கு ஆடை நேந்தி விட்டு வெட்டுறதுக்காக பண்ணுறாங்களா? இப்போ ஹெட் மசாஜ் பண்ணிட்டு அடுத்த 2 வாரம் வச்சு செய்கிறதுக்கோ இது அப்படின்ற மாதிரி அதை கணிச்சிட்டு ஒரு பக்கம் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாயா அர்ச்சனா சொன்னதை பற்றி மார்க் பண்ணி சிரிக்கிறாங்க. எப்படி அர்ச்சனா இதை பேசினாங்களே, இந்த பிரெட்டு இது அது எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சிரித்த உடனே பூர்ணிமா வந்து என்னால் முடியாதுன்னு அப்படின்றத அர்ச்சனாக்கு எதிரவே சொல்லிட்டாங்க. நீங்கள் எடுத்துங்க, அங்கே இருக்கும் அதெல்லாம் நீங்களே எடுத்துங்கன்றத பூர்ணிமா சொல்லிட்டாங்க. மாயா அதை சொன்னதுக்கு கை கொடுத்து பாராட்டுறாங்க. வேற லெவல் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி. பட் இது என்னங்க, இது ஒரு பேசிக் திங். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க தானே பண்ணிக்கணும். இதுக்கு எதுக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்க போய் பண்ணணும் அப்படின்றது மாயா சொல்கிறாங்களே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. நமக்கு தேவைன்னா நம்ம தான் பண்ணணும், அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடாது. அதுவும் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்கன்னா அங்கே இருக்கா, ஓகே, உங்களுக்கான பொருள்ஸ் இல்லைன்னா நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான பொருட்கள் இருக்குன்னா அதை ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் போயிட்டு அதை எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கணும். எடுத்து வச்சு சமைக்கிறதில்ல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதை வச்சு அதை ஒரு குறையாக வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனா அந்த மாதிரி விஷயத்தில் சோம்பேறி தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ காப்பி போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. டீ கேட்குறாங்க. டீ எப்படிங்க போட முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ மாயா வந்து இந்த பாயிண்ட் கேட்குறாங்க. நீங்கள் பல பேருக்கு டீ போட்டு கொடுத்துருக்கீங்கன்றதுக்காக கேட்டாங்க. நேற்று நீங்கள் டீ இல்லை அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அவங்க அடிக்கடி வந்து அந்த டீ கூட கேட்பாங்க. உங்களுக்கு விருப்பம்னா இருக்குன்னுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டுருங்க, அவ்வளோதானே அப்படின்றது இருக்குது. அந்த இடத்துல மாயாவும் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்றதுனாங்க. பூர்ணிமா வந்து என்ன கேட்கும்போது நான் முடிஞ்சால் சொல்லுவேன், எனக்கு அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல பிடிக்காது, நான் கொடுத்துருப்பேன், நான் போட்டிருக்கேன். எனக்கு என்ன பயம்னா விக்ரமுக்கு பண்ண மாதிரி எனக்கும் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம். நம்ம அவங்களுக்காக பண்ண போய் ஹெல்ப் பண்ண போய் நம்மளை விக்ரம் மாதிரி பண்ணிடுவாங்களோன்ற பயம் இருந்தது. அதனால் நான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு மூஞ்சுக்கு நேராக பேசுறதுக்கு பயம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா பற்றி இதெல்லாம் ஒரு பக்கம் வருது. என்னென்னா அர்ச்சனா வந்து அவங்க வேலை இதெல்லாம் ஒரு பக்கம் செய்ய மாட்டேங்கிறாங்க. நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் எங்கே பண்ணுறாங்க, என்னால் டாலரேட் பண்ண முடியல, என்னால் இவங்களை டாலரேட் பண்ணி சுத்தமாக இருக்க முடியலங்க. 50 நாள் நான் டாலரேட் பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கு அவ்வளோ கடுப்பாக அவ்வளோ வெறுப்பாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா பேசுகிறாங்க. மாயா, உங்களெல்லாம் நாங்கள் 100 நாள் 80 நாள் டாலரேட் பண்ணிட்டு இல்லையா மாயா? உங்களை நீங்கள் பண்ணுற அட்டகாசத்துக்கும் கேவலத்துக்கும் நாங்கள் 80 நாள் பொறுத்துட்டு இருக்கலையா? இதில் நீங்கள் அர்ச்சனாவை டாலரேட், உங்களை பார்க்கறதுக்கே எங்களுக்கு டாலரேஷனாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதில் அர்ச்சனாவை விட மாயா எங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அந்த வேலை விஷயத்தில் சோம்பேறி ஒரு சில இடத்துல அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரொம்ப லேசியாக பண்ணுறாங்கன்றது தான் உண்மை. ஓகேவா? அட்வைஸ் பண்ணுறது குறைனா நீங்கள் சொல்லிடுங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்றது ஓப்பனாக சொல்லிடணும். என்னோட கரியருக்கு இதுவாகும் அதுவாகும் அப்படின்றது அட்வைஸ் பண்ணுறாங்க எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி மாயா எங்கே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா பண்ணுறதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ரியாக்ஷன் பண்ணுறதையும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்று புரியல. அர்ச்சனா அடிக்கடி டீ கேட்குறாங்க, இதெல்லாம் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல. இதே மாயா பூர்ணிமா என்ன பண்ணாங்க விக்ரம் கிட்ட, விக்ரம் அதை போய் எடுத்துகிட்டு வந்துறியா, விக்ரம் இது போய் எடுத்துகிட்டு வந்துறியா, விக்ரம் இது போய் எடுத்துகிட்டு வந்துறியான்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு கேட்கலையா? ஏதோ அர்ச்சனா மட்டும் கேட்குற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே கேட்கல. அது ஒரு வீடியோவே இருக்குங்க ட்விட்டரில். உட்காந்து இவங்க விக்ரம் எப்படி யூஸ் பண்ணாங்க, ஒரு இடத்துல மேக்கப் எடுத்துகிட்டு வந்துரு, தண்ணி பிடிச்சிட்டு வந்துரு, காஃபி போட்டு வந்துரியா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுனதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? அர்ச்சனா பண்ணது மட்டும் தெரியும், இவங்க பண்ணதெல்லாம் அவங்களுக்கு வராது. எப்பவுமே அப்படி தானே. இந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த டைமில் தான் ரவீனா உட்காந்து இதோ இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்கன்ற மாதிரி ரவீனா முன்னாடியும் ஒரு பக்கம் மாயா கலாய்க்கிறாங்க. ஸோ ரவீனா வந்து சொல்கிறாங்க, எனக்கும் செம்ம இரிட்டேஷனாக இருக்குது தெரியுமா, அவங்க பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு சில இடத்துல ஃபேக்காக இருக்குது, எனக்கு கொஞ்சிறது கூட அவங்க ஒரு இடத்துல நின்று என்ன தான் கூப்பிடுவாங்க, அவங்க வரமாட்டாங்க கொஞ்சிறது கூட அப்படின்ற மாதிரியும். அதுக்கப்புறம் மேக்கப் போட்டிருக்கும்போது இதை போய் ட்ரை பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க மேக்கப் போட்டுருக்கு, நீ இந்த ட்ரை பண்ணிட்டு வானா அங்கே உட்காந்து மேக்கப் போட்டுருக்கும்போது இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ண மாட்டேன்னு முடிவு. ஓகேவா?
அதை நீ சொல்லிட்டு போயிடலாம். இப்படி பண்ணுறாங்க, எல்லாமே வானபியாக இருக்குது, வானபியாக பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல, ஃபேக்காக இருக்குது. அதை ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே ரவீனா. எத்தனையோ வாட்டி கொஞ்சம் போதெல்லாம் ரவீனா போயிட்டு இவங்களும் கூப்பிடும்போது போயிட்டு இது பண்ணிட்டு இப்போ வந்து வானபியாக இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்றது சொல்கிறது எனக்கு நியாயமாக பிள்ளை. உங்களுக்கு தோணுதா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்கள், தோணுதா நேருக்கு நேராக சொல்லுங்கள். எதுக்கு உட்காந்து பின்னாடி பேசிகிட்டு இருக்கீங்க? ஓப்பனாக முன்னாடி சொல்லிட்டு போங்களேன். சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, பின்னாடி உட்காந்து பேசுறதுக்கு மட்டும் தைரியமாக இருக்குது. இதில் ரவீனா பேசுறது தான் எனக்கு மாயா கூட விட்டுருங்க, இரிட்டேஷனாக இருக்குது, இதுவாக இருக்குன்ட்டு. எங்க நீ போய் பேசுதுண்ணா, ரவீனாக்கு ஆல்ரெடி அர்ச்சனா மேலே அப்போதுலேருந்து காண்டு மக்களே. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படி இருக்காங்க காண்டு. எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு வேணா நீங்கள் பண்ணிங்க, எங்களெல்லாம் பண்ண முடியாது, இது உங்கள் வேலை தானே அப்படின்றது மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுங்கள். அப்போ தானே இதுவாகும். அதை சொல்லாமல் பின்னாடி உட்காந்து அப்படி இப்படின்னு பேசிட்டுறா என்ன சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்தவரையும் என்னென்னா அவங்களோட வேலையை அவங்க தான் பார்க்கணும். அதை இது உங்கள் வேலை தானேங்க, நீங்கள் போய் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அதை அர்ச்சனாவும் திருந்திக்கணும். ஏன்னா இவங்க ரியலைஸ் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தர்றதுக்கெலாம் எல்லாருமே வரல. எல்லாம் அவங்கவுங்க இதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணுன்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட்